தமிழ் தலைவாஸ் ஒரு கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட் ஆல் ஓவர் இந்தியா அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கூடவே தமிழ்நாடு சீனியர் உமன்ஸ் டீமில் கார்த்திகாவுக்கு இடம் கிடச்சிருக்கு. அந்த டீம் ஒரு போட்டியை கூட வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் ISL 2025-26 நடக்க போது அதற்கான ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இன்க்ளூடிங் சென்னை எஃப்சியில் ஆட போகிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 72வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. 2026 எடிஷனை பொறுத்த வரைக்கும் பல டீம்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுஜி, கார்த்திகா, மோனிகா, ரிஷிகா, புவனா, தினிஷா, ஸ்னேகா, ரேணுகா, சத்யா, ஹரிணி, சௌந்தர்யா, சுகன்யா, ஜெயப்பிரியா, திருநயினார் குறிச்சி. ஸோ இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி நடந்து போயிட்டு இருக்கு. 72வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது. இதில் தமிழ்நாடு முதல் போட்டியை வந்து வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து டே 1ஓட ரிசல்ட் மட்டும். ஐ திங்க் டே 2 அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்தியன் சூப்பர் லீக், அதாவது ISL 2025-26 அப்டேட்குள்ளே வருவோமா? ஆக்சுவலி ISL-ஐ பற்றி இந்தியன் சூப்பர் லீக் பேஜ்லேயே பெருசாக அப்டேட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. AIFF ரொம்ப அவசரமாக ஒரு முடிவை எடுத்த மாதிரி தான் இப்போதைக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இதுக்கப்புறம் ISL நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, நடக்குமாங்கிறது தெரியலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்தில் அவசரமாக AIFF, நான் சொன்னதால் மட்டும் கிடையாது, அந்த நியூஸ் பரவனதுனால முக்கியமாக இந்தியாவோட பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே FIFA கிட்ட ரிக்வஸ்ட் வச்சு எங்கள் ஃபுட்பாலை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவசரமாக ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் AIFF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ISL 2025-26 அப்படிங்கிறத நாங்கள் கூடிய சீக்கிரம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நோட்டீஸும் விடுறாங்க. 14th February நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அப்போ வரைக்கும் 6 டீம்ஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மற்ற எந்த டீமுமே நாங்கள் ISL ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஒரு சில டீம்ஸ்லாம் தங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, யாருமே ஒர்க் பண்ணல, இன்க்ளூடிங் சென்னை FC எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து 6 ஜனவரி அன்னைக்கு AIFF வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 2025-26க்கான ISL சீசன் அப்படிங்கிறது February 14 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 14 டீம்ஸ் வந்து இதில் வந்து சிங்கிள் லெக் ஃபார்மேஷனில் வந்து மோதிக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ISL ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் ஃபார்மேட்டை வந்து முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது 7 டீம்ஸாக பிரித்து அதில் வந்து மேட்சஸை நடத்தலாம், ஜோன் வைஸாக பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் அவங்க AIFF வந்து முன்னாடியே அப்ரோச் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னொரு ஃபார்மேட் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஃபார்மேட்டு. 14 டீம்ஸு ஒரே ஒரு சிங்கிள் லெக் தான் நடக்கும், 91 மேட்சஸ் வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா ரிசல்ட் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மேட் தான் இப்போதைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ISL 2025-26க்காக AIFF. ஸோ அந்த வகையில் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் சொன்னபடி பார்க்கும்போது ஷெட்யூல் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மோகன் பகான் வெஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் FC கொல்கத்தாவில் நடக்க போது இதுதான் முதல் போட்டி. February 14 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ சனிக்கிழமை நினைக்கிறேன் February 14. ஸோ வேலண்டைன்ஸ் டே இருக்கு இல்லையா, ஸோ அன்னைக்கு தான் ISL ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மோகன் பகான் வெஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் FC, ரெண்டாவது மேட்ச் FC கோவா வெஸ் இன்டர் காசி. அண்ட் டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் டீம்ஸை வந்து இதுவா அதுவான்னு கேட்பீங்க. ஒட்டுமொத்தமாக 14 டீம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த டீம் நான் சொல்லிடுறேன். மோகன் பகான் சூப்பர் ஜெயன்ஸ், ஈஸ்ட் பெங்கால் FC, கேரளா பிளாஸ்டர்ஸ் FC கோவா, மும்பை சிட்டி FC, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC, பெங்களூரு FC, சென்னையின் FC, இன்டர் காசி, முகமதான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி, ஜம்ஷெட்பூர் FC, பஞ்சாப் FC, ஒடிசா FC. இந்த 14 டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஐ லீக்லேருந்து 2 டீம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 14 டீம்ஸும் ரேண்டமாக ஹோம் அவே மேட்சஸ் ஆடுவாங்க. ஒரு சில டீமுக்கு 6 ஹோம் மேட்சஸ், 7 அவே மேட்சஸ், மற்ற டீம்ஸ்க்கு 7 ஹோம் மேட்ச், 6 அவே மேட்ச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் 91 மேட்சஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி February 14 அன்னைக்கு முதல் மேட்ச் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மே 17 அன்னைக்கு முடிய போகுது. மே 17 அன்னைக்கு மட்டும் எக்கச்சக்கமான மேட்சஸ் ஒரே நாளில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரே நாளில் நடந்து முடிய போகுது அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ February 14 ஸ்டார்ட் ஆகி மே 17 முடிஞ்சிடும். ஸோ லீக் மேட்சஸ் எல்லாமே மே 17 அன்னைக்கு முடிய போகுது. கடைசி மேட்ச் சென்னை எஃப்சிக்கு இருக்குது. சரிடா, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இங்கே வந்து செமிஃபைனல் ஃபைனல் எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா, ஸோ இந்த முறை அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட் படி லீக் மேட்சஸ் மட்டும்தான், அதுவும் சிங்கிள் ரவுண்ட் லீக் மேட்சஸ் மட்டும்தான் நடக்கும். லீக் மேட்சோட முடிவில் டேபிள் டாப்பில் முடிக்கிற டீம், அதாவது லீக் வின்னர்ஸாக லீக் ஷீல்டை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் டிராஃபி வின்னர்ஸாகவும் அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க. இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு புது ஃபார்மேட்டு. ஏன்னா இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவசரமாக நடந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் இந்த ஐஎஸ்எலுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. யார் இதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான உறுதி கிடையாது. இப்போதைக்கு ஜி ஸ்போர்ட்ஸு, சோனி ஸ்போர்ட்ஸு அண்டு ஒரு சில இங்கிலாந்து பேஸ் பண்ண கம்பெனிஸ்லாம் ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்களாம். ஃபேன் கோட் ஆல்சோ உள்ளே இருக்காங்க. பட் ஜியோ ஹாட் ஸ்டார் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸ்டார் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல, அவங்க விட்டாங்க இந்த ஐஎஸ்எல் லீகை. பட் மற்ற ஒரு சில பேர்லாம் ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்களாம். யாருக்கு போக போகுதுன்னு தெரில. இன்னும் மீடியா ரைட்ஸ், டெலிகாஸ்ட் ரைட்ஸ் கூட ஏலம் விடப்படலை. அண்ட் இவங்க யாருமே எடுக்க முன் வரல அப்படின்னா டிடி ஸ்போர்ட்ஸில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஐஎஸ்எலோட நிலைமை இதுதான். ஷெடியூல் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இது எல்லாமே டென்டேட்டிவ் ஷெடியூல்ஸ் தான், அதாவது தற்காலிகமான ஷெடியூல் தான். இதில் சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு வென்யூஸ் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வென்யூஸும் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு சில போட்டிகளுக்கு இன்னும் வென்யூஸ் இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதை சுற்றி இருக்குது. அவசரமாக ஒரு ஷெடியூலை மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. டீம்ஸ் பிளேயர்ஸை சைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க, ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ ரீசெண்டாக 2025-26 சீசனுக்காக ஃபஸ்ட்டு ஃபாரின் பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க சென்னை எஃப்சி. ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டரான அல்பர்டோ நாக்வரா, ஸோ அவரை தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் சென்னை எஃப்சியில் வந்து ஹெல்சின்கோ இவங்களாம் இருக்காங்க இப்போதைக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக. ஸ்குவாட் என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சைனிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎஸ்எல் கொஞ்சம் அவசரமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாம் தமிழ் தலைவாசி விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சாகர் ராத்தி தலைமையின் கீழ் ஒரு யங் டீமை ஃபார்ம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கோச் இருக்கார். பட் அந்த நியூஸ் எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால தான் அந்த கோச் அப்டேட் பற்றி நான் இன்னும் அஃபிஷியலாக சொல்லாமல் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்காகவும் வீடியோ போடுவேன். ஸோ இந்த தமிழ் தலைவா ஸ்குவாட் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற டோர்னமெண்ட்டில், அதுவும் பெரிய டோர்னமெண்ட், ஏ கிரேட் டோர்னமெண்ட்டாக இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தமிழ் தலைவாஸ். இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை கொஞ்சம் ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ சாகராத்தி தலைமையின் கீழ் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டணி வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஆடி இருந்தாங்க. ஆனது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப்பையும் அடிச்சிருக்காங்க. ஸோ அபிராஜ் பவர் அவர் தான் வந்து ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டுமே வாங்கியிருக்காரு. ஸோ அந்த யங்ஸ்டர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, பிகேஎல்லையே தமிழ் தலைவாஸ் டீம்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் டீமில் பிளேயர்ஸ் எடுக்கிறது, கோச் யாருங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.